ராமநாதபுரம் மக்களவை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரண்மனை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். சொன்னாங்க, எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள், எங்களுடைய மீனவ சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு மூக்கைய தேவர் ஐயா வெளிநடப்பு செஞ்சார். அன்னைக்கு செலியன் ஐயா திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தெரியவே தெரியாது நாடகம் பண்ணார். முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பத்திரிகை நண்பர் போய் கேட்கிறாங்க, அண்ணே காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, இதை பத்தி என்ன சொல்றீங்க? நெஞ்சம் பதைத்தது, உதடு துடித்தது அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக காரை கப்பிச்சிப்புன்னு ஆயிட்டான். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மீனவ இனத்திற்கே துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்க ஒரு படி முன்னாடி போய் சொல்றோம் ஐயா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்களோட வச்சுக்கிட்டு நாங்க சொல்றோம், கச்சத்தீவை உறுதியாக மீட்டெடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம். அது எடுத்தால் மட்டும்தான் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு நிரந்தரமாக இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இல்லாட்டி மீனவ சொந்தங்கள் கைதாயிட்டே இருப்பார். கச்சத்தீவை நம்மால் தான் மீட்டெடுக்க முடியும். ஐயா கொடுத்தவன் போய் திரும்ப வாங்க மாட்டான். திமுகவை பொறுத்தவரை கடங்கார், அவன் வாங்க முடியாது. இன்னைக்கு கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மோடி ஐயாவுக்கு நீங்க 400 பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கணும். அந்த 400 முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கணும். பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் இருக்கணும். ராமநாதபுரத்துக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்டு இவர் அதை சரி பண்ணணுங்க. 50 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய அநியாயம் இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க. 1950-60 முதுகுளத்தூர் கலவரம் காங்கிரஸ், 1980 ராமநாதபுரம் கலவரம் திமுக. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ராமநாதபுரத்தினுடைய மக்களை இணைக்க முடியும். ஜாதியை தாண்டி இணைக்க முடியும், மதத்தை தாண்டி இணைக்க முடியும். இன்னைக்கு ராமநாதபுரத்திற்கு தேவை இணைப்பு. ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர், முன்னாள் முதலமைச்சராக முத்துராமலிங்க தேவரையாவுடைய வழியிலே நடந்து செல்லக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு ராமநாதபுரத்துக்கு தேவை, மீனவ சொந்தங்களுக்கு தேவை. நீங்க பாருங்க ஐயா, இந்த கடல் அட்டை மீனவ சொந்தங்களுக்கு கடல் அட்டை, யாருங்க ஐயா கடல் அட்டையை தடுத்தது? யாருங்க ஐயா கடல் அட்டையை தடுத்தது? காங்கிரஸ். காங்கிரஸ்ல யாரு தடுத்தா? டிஆர் பாலு தடுத்தாங்க. எதுக்கு? அவருக்கு சொந்தமான 4 பேர் சட்டவிரோதமா கடத்தி வித்துக்கலாம். அதுல பணம் நிறைய வரும். 500 ரூபாய்க்கு வாங்குறது 50,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா மீனவ சொந்தங்கள் அதை விற்க கூடாது. அதனால் அன்பு சகோதர சகோதரர், உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்றோம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நான் அண்ணன் கூட போய் மத்திய அரசோடு இணைந்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.